பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமையர் 5:9 வாசிக்கின்ற பொழுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று சொல்லி பவுல் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற உன்னதமான சத்தியம். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாமே. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். மிக மிக உறுதியாய் நமக்கு ஒரு நம்பிக்கை தேவை இருக்கிறதுங்க. என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்தி கடவுளுக்கு என்னை ஏற்புடையவளாய் மாற்றும்படியாக அவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் மீட்பு அதிக நிச்சயமாக இருக்கிறது. முதல்ல இதை புரிந்து கொள்ளுங்க. நாம் மீட்கப்பட்டவர்களாய் தேசத்திலே மகிழ்ந்திருக்கும்படியாக தேவன் பூமிக்கு நம்மை கொண்டு வந்தார். பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவரும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எப்பொழுது மனரம்யமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம சிலரை சந்திக்கின்ற பொழுது அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், என்னத்த வாழ்க்கை, என்னத்த பொழப்பு, என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு எதை எடுத்தாலும் சரி வாயானது தேவனுடைய சத்தியத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுவதை பார்க்க முடியும். சிலர் சொல்லுவார்கள், என்னைக்கு போகலான்னு இருக்கு, விதி வந்துட்டுனா போயிடலாம், வெந்ததை தின்னு விதி வந்த சாகலாம்னு காத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகிற வார்த்தை, என்றைக்காவது ஒரு நாள் போகத்தானே போகணும், இன்றைக்கே போனால் நலமாக இருக்கும் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் வேத ரகசியம் என்ன சொல்லுகிறது? நீங்களும் நானும் பூமியில் மீட்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு சுகமாய் இந்த பூமியில் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய், கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கும்படியாகத்தான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் போயிடலாம், ஆனால் தேவன் இல்லை, நீ எனக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ இந்த பூமிக்கு உப்பாக, இந்த பூமிக்கு நீ நல்ல கவனிக்க வெளிச்சமாய் இருக்கும்படியாய் நீ எனக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம தேவனுக்கு தேவைப்படுகிறோங்க, ஆண்டவருக்கு தேவைப்படுகிறோம். இந்த வார்த்தை சில நாட்களாக என்னோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் யாருக்கு தேவையோ இல்லையோ தேவனுக்கு தேவையாய் இருக்கிறோம், ஆண்டவருக்கு தேவைப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு தேவை என்று அறிந்து கொள்ளுகிற பொழுது, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பொழுது நாம் பயனுள்ளவர்களாய் தேசங்களிலே ஆசீர்வாதமாய் இருப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப அழகாய் பவுல் இந்த வார்த்தை பேசுகிறார். அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல இதை விசுவாசிக்கிற நீங்க, இயேசு கிறிஸ்து என்கிற உன்னதமானவர் எனக்காய் சிந்தின இரத்தத்தினாலே நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் நீதிமானாய் இந்த பூமியிலே வளம் வந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நீதி எனக்குள் இருக்கிறது, கர்த்தருடைய நீதி எனக்குள் இருக்கிறது. நான் நீதிமானாய் இயேசுவின் இரத்தத்தாலே நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க, நல்லவர்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாதவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் இங்கே பவுல் எழுதுகிறார். இரத்தத்தினால் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகத்தில் நல்லவர்கள் அதிகம் உண்டுங்க, நீதிமான்கள் என்பது மிக 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 முக்கியமானது. நீதிமான்கள் என்றாலே தேவனுடைய சாயலை அணிந்து கொள்வது, தேவனுடைய சாயலாக பூமியிலே வாழ்வது நீதிமான்கள். அவர்கள் தேவ நீதியை விளங்க பண்ணி கொண்டிருப்பார்கள், மனுஷ நீதியை அல்ல, தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுவார்கள். நல்லவர்கள் மனுஷனின் நீதியை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள், நல்லவர் 4 பேருக்கு நன்மை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீதிமான்கள் அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய நீதியை, அதாவது தேவனுக்கு சாட்சியாக அநேகரை தேவன் பக்கமாய் திருப்பி கொண்டிருப்பார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நல்லவர்கள் விளம்பரம் தேடுவார்கள், நீதிமான்களோ தேவனை விளம்பரப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. தேவனை விளம்பரப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள், தேவ சாயலை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இந்த தேவ சாயலை வெளிப்படுத்துகிற அந்த நீதிமான்களின் பட்டியலில் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு உன்னதமான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேங்க. நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
தேவனுடைய நீதிக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே நமக்காய் வந்து இரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் பார்க்கிறோங்க. இதனாலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது அதிக நிச்சயம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது அதிக நிச்சயம். இந்த நம்பிக்கை எனக்கு வேணும். நம்ம ஜெபிக்கும்போது என்ன சொல்றோம்? பிரதர், என் குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் கணவர் ரட்சிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் பிள்ளை ரட்சிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் ரகசியத்தை சொல்லட்டுமா? இந்த வார்த்தைக்கு பதிலாக இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் இப்படி விசுவாசித்து பேசி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டது போல என் குடும்பம் மீட்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டது போல என் குடும்பம் மீட்கப்பட்டு விட்டது. இப்படி சொல்லி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தி பாருங்கள். ஆண்டவரே, நீங்க சிந்தின இரத்தம் ஐயா, என் குடும்பத்திற்காக சிந்தினீரே, இன்றைக்கு நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் விடுவிக்கப்பட்டு விட்டது என்பதை நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. நல்ல கவனிச்சீங்களா தெரியும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்தார். நாம் நீதிமானாய் இருக்கும் பொழுது மரிக்கவில்லை. இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் பவுல் எழுதுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்தார். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பு அவ்வாறாக வெளிப்பட்டது என்பதை பார்க்கிறோங்க. பாவிகளாய் இருக்கையில், அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பாவிகள் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த வார்த்தையை. நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் நமக்காய் மரித்தார். இதை விசுவாசிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்ப நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த வார்த்தை ஓயாமல் சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்களே பிரதர், பாவம் செய்து விடுகிறோமே, பாவத்தில் விழுந்து விடுகிறோமே. நான் ரகசியத்தை சொல்றேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் வைத்து 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 நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களை ஒவ்வொரு நாட்களும் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பு. அவர் எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன், நம்ம மேல வைத்திருக்கிறார் என்பதை அவரால் எப்படி வெளிப்படுத்த முடிந்தது என்றால், கிறிஸ்துவை நமக்காய் மரிக்க பண்ணினதினாலே கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த முடியும். இதுக்கு மேல எப்படிங்க அன்பை வெளிப்படுத்துவது? இதுக்கு மேல எப்படி அன்பை வெளிப்படுத்துவது? நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு சில பணத்தை செலவு செய்து கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உங்களை அன்பா இருக்கிறேன். பிள்ளையை பார்த்து சொல்லுவான், உங்களை அன்பு இல்லாமல் உன்னை படிக்க வைக்கிறேன், அன்பு இல்லாமல் உனக்கு நான் சோறு போடுறேன். இப்படி எல்லாம் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம். குடும்பத்தில் கணவர் சொல்லுவார், உங்களை அன்பா இருக்கிறதுனால உனக்கு எல்லாம் வாங்கி தருகிறேன். இப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்படித்தானே எல்கானா அன்னாளின் மீது வைத்த அன்பு, அது பிரியம் என்பது பயங்கரமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த அன்பை காட்டிலும் அன்னாள் எதிர்பார்த்தது தேவனுடைய அன்பை அவள் எதிர்பார்த்தாள். என் தேவனை நேசித்தால்தான் எனக்கு அற்புதம் நடக்கும், என் தேவனை நேசித்தால்தான் எனக்கு அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லி கர்த்தரின் அன்பிலே அவள் போய் விழுந்து கொண்டாள். பார்க்கிறோம், கர்த்தரின் அன்பில் விழுந்து கொண்ட பிற்பாடு நல்ல கவனிங்களேன், அவளுக்கு அற்புதம் நடந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கணவரின் அன்பு நன்மையான காரியம், மனைவியின் அன்பு நன்மையான காரியம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு உலகத்தை ஜெயிக்க வைக்கிற ஜெயமாய் இருக்கிறது. பிதாவின் அன்பு உலகத்தை ஜெயிக்க வைக்கிற ஜெயமாய் இருக்கிறபடினால அந்த அன்பை அவர் எப்படி காண்பித்தார் என்றால், என் மகனை உனக்கு தாரம்பா, என் மகனை உனக்கு தாரன்னு சொல்லி தன் மகனை அனுப்பி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினவர் உங்களையும் என்னை நீதிமான்கள் என்ற பட்டியலில் இணைத்திருக்கிறார். அப்போ ஒன்றை நீங்க விசுவாசிங்க, நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலேயே எங்கள் தேவனை நேசிக்கின்ற பொழுது, நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ? அவர் நன்மை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டாகி கொண்டே இருக்கும். ஏன்னா பாவிகளின் ஜெபம் கேட்கப்படாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னா, நான் நீதிமானாய் ஆக்கப்பட்டபடினாலே இந்த நீதிமானின் ஜெபத்தை தேவ சமூகத்தில் வைக்கிறேன். சூப்பர்லாங்க. இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கல. ஆண்டவரே, உடைய ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட நான் உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறேன் ஐயா, இந்த காரியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது நீர் இறங்கி வந்து எங்கள் பாவங்களை மன்னித்தீரே. விசுவாசத்தோடு இப்ப நீதிமான்களாய் நாங்கள் உடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு அற்புதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதால் வேதத்தின் ரகசியமாய் இருக்கிறபடினால இனி சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். நீதிமானாகிய நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், உடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, எங்களை நீதிமான்களை மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே,
இந்த பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையால் திருப்தி ஆக்குவீராக. குற்ற உணர்வுகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே, பலவீனங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே. உடைய வல்லமை பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டு. இன்றைக்கு இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே ஒரு ஜீவனை நான் பேசுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நன்மையினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ஆண்டவரே பிள்ளைகளை நிரப்புவீராக ஐயா. ஜெயம் கொள்ளுகிற அந்த கிருபையினாலே இன்றைக்கு நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.